அறிஞ்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம்னா இதுல இன்னொரு விஷயம் நம்ம நிறைய பேர்கிட்ட இருந்து ஒரு கருத்து வருது. இது வந்து அவருடைய மானத்துல வந்து விளையாடுறீங்க, அவரை வந்து அம்பலப்படுத்துறீங்க, இந்த மாதிரியான நபர்கள் அம்பலப்படுத்தி தான் ஆகணும். இல்ல தம்பி, மார்க்கமே அப்படிதான் சொல்லுது. ஹதீஸ்ல எப்படி வரும்னா மான மக்களும் புனிதன்னு வராது. ஒரு ரசூலா சொல்லி இருப்பாங்க அழகா, அந்த மக்கா எவ்வளவு புனிதமானதோ அதே மாதிரி ஒரு தனி மனிதனுடைய உயிர் உடைமைன்னு வருது பத்தியா, அத சொல்ல மாட்டாங்க. மானத்தை பத்தி மட்டும் புடிச்சிருவாங்க. ரசூலா வந்து அதோட நிப்பாட்டல அந்த ஹதீஸ, உடைமைன்னு சொல்லியிருப்பாங்க. உடைமைனா என்ன? அவனுக்கு உடையது. அவனுக்கு உடையதுன்னா என்னது? அவனுடைய பொருள், சொத்து, சுகம், பணம் எல்லாமே. ஒரு பொம்பளை அவளை நகையை வச்சு கொடுத்துருக்கா, உனக்கு 10-20 லட்ச ரூபா உள்ள ஒரு இதுன்னு சொன்னா அவ உடமையை உனக்கு கொடுத்துருக்கா, அவளை நீ மோசடி பண்றல. அப்ப அந்த மூமியினுடைய இது வந்து உனக்கு ஆகுமானதா? ரசூலா அழகா சொல்லி இருப்பாங்க. எப்ப இவர் வந்து அவருடைய உடைமைகளை பறிக்கும் பொழுது அவர் மானம் ஆட்டோமேட்டிக்கா பறிக்கப்படதான் செய்யும். அது இயற்கை. அது புரியுதா? அது ஒரு எதிர்வினைன்னு இருக்குல்ல, ஒரு வினைக்கு எதிர்வினைன்னு இருக்குல்ல. அப்ப அவங்க கேட்கதான் செய்வாங்க, முறையிடதான் செய்வாங்க, கதறதான் செய்வாங்க. இல்ல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை. உங்க பாவத்தை நான் மறைக்கலாம், என் பாவத்தை நீங்க மறைக்கணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்களுடைய மானமும் என்னுடைய மானமும் எல்லா மனிதனுடைய மானமும் புனிதமானதுதான். எது வரைக்கும் சமுதாயத்துக்கு நீ மோசடி செய்யாத வரைக்கும். இப்ப உங்க கல்ல நான் வேலை பாக்குறேன், உங்க கல்ல இருந்து நான் 10 ரூபா திருடிட்டேன், அப்ப நீங்க மன்னிச்சு விடலாம், வெளிப்படுத்த வேணாம் அவசியம் இல்ல. நான் போற கடையில நான் திருடுறேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பையன் ஜாக்கிரதையாரு, கொஞ்சம் உஷாராரு, இவனை வேலைக்கு சேர்க்காதீங்கன்னு தான் சொல்லுவீங்க. அப்போ ஒரு நபர்கிட்ட ஏதோ பண்ணிருந்தாருன்னு சொன்னா அவருடைய தவறுகளை மறைக்கலாம். இப்ப ரசூல்லா வந்து கண்டிச்சாங்களே, போய் ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வான்னு சொல்லும் போது, ரசூல்லா இது எனக்குரியது, இது உங்களுக்குரியது அப்படின்னாங்களே, அப்ப மறைச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப வந்து ரசூல்லா வந்து கூட அவரை கூப்பிட்டு ரசூலா புத்தி சொல்லல. ஏன் பப்ளிக்கா சொன்னாங்கன்னா இதையால அடுத்து வருவாரு. இப்ப இதுல வந்து இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த சமூகம் ரசூல்லா காலகட்டத்தோட முடியல, கியாமத் வரைக்கும் இப்ப அவரை பத்தி தெரிஞ்சு போச்சு இல்ல. அது வந்து ஒரு சட்டம் ஆயிடுச்சு, ரூல்ஸ் ஆயிடும். ஜக்காத் வசூல் பண்ண போறவங்களுக்கு இவ்வளவுதான், இத்தனை சதவீதம். அது இப்போ வரைக்கும் நடைமுறையில இருக்கு. இது 8% என்னமோ அவங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான் அவங்க அமௌண்ட் சொல்லிட்டு இன்னைக்கு உலக நாடுகளை ஜக்காத் வசூல் பண்ற நாடுகளை அதை நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நடைமுறையை ரசூலா வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அப்பத்துல இருந்தே அதை வந்து செயல்படுத்தி அதை காட்டிட்டாங்க. ஜக்காத்னா உனக்கு இவ்வளவுதான், நீ பாட்டுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு இதுவும் எனக்கு கொடுத்தது எனக்கு தனிப்பட்ட அந்த மாதிரி நடக்கும். இப்ப பயன் பண்ண போறாங்க வெளிநாடுகளுக்கு, அன்பளிப்பு கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். ஆனா பயன் பண்ண போறாங்க, அது வேற விஷயம். இது வந்து ஒரு மார்க்க கடமையை வந்து செயல்படுத்துறதுக்கு போறாரு, ஜக்காத்து பணம் வசூலிக்க போறாரு. அப்படிங்கிற பட்சத்துல பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வந்து மக்கள் பணத்தை ஆட்டைய போட்டாலோ மோசடி பண்ணாலோ அவரை பத்தி உலகத்துக்கு சொல்லணும். சொல்லாம விட்டோம்னா நம்ம குற்றவாளி ஆயிருவோம். ரசூலா உணர்த்துறாங்க, மக்களுக்கு சொல்றாங்க. சொல்லாம விட்டா நீங்க குற்றவாளி ஆயிருவீங்க இல்லையா? பாதிக்கப்பட்டவங்க கேட்பாங்களா, எப்பா உன பத்தி உனக்கு தெரியும், சொல்ல வேண்டியது ஏன் சொல்லல, நீ சொல்லாதனால நான் ஏமாந்துட்டேன், இன்னும் எத்தனை பேர் ஏமாத்த போறானோ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இது உள்ள இருக்கு. அதனால வந்து இந்த இவருக்கு சப்ப கட்டி பேசக்கூடிய மக்களுக்கு இவருடைய மானத்துல வந்து நீங்க விளையாடுறீங்க, இந்த விஷயத்த சொல்லித்தான் ஆகணும். சொல்லலைன்னு சொன்னா இந்த 100 கோடிங்கிறது 1000 கோடியா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு ஆதரிக்கிறத பார்த்தா 1000 கோடியில கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க போல எனக்கு பார்க்க அப்படிதான் தோணுது. ஒவ்வொரு ஆதரவாளர்கள் ஆனா இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப பேர் இப்ப இல்ல இது அப்படியே மாறிக்கிட்டு வருது. இப்ப வந்து அப்துல் பாசித் புகாரி தப்பு செய்திருப்பாரோ அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் வந்து வந்துருச்சு. முதல்ல யாரெல்லாம் ஆதரிச்சாங்களோ அவர் ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தாங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்லி, இதுல வந்து பசப்புறாங்க, மூடி மொழுவுறாங்க. RSS காரன் பாத்துருவான், சங்கி பாத்துருவான், அவன் திட்டுவான். ஏன்டா இதெல்லாம் வந்து அவனுக்கு தெரியாதா? இப்படி இது ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கோம், 50 கோடி 10 கோடி 5 கோடி 4 கோடி லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்கிறோம். இது நம்ம என்னைக்காவது வெளிப்படுவோம். அப்ப RSS காரன்னு எல்லாத்துக்கும் தெரிய வருமே, மார்க்கமோ அந்த மக்களும் பாதிக்கப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு செய்யற ஆள் அதை யோசிக்கணுமா இல்லையா? அப்ப வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய ஆட்களை காட்டிதான். இல்ல நம்ம இந்த விஷயமே வெளிப்படுத்தாம இருந்த அவர் இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு விஷயங்களை யார்ட்டா வாங்கிட்டு நீதிங்கிறது அனைவருக்கும் பொதுவானது. குற்றம் எவன் செஞ்சாலும் குற்றம் தான். அது RSS காரன் செஞ்சாங்கன்னா, ஒரு முஸ்லீம் செஞ்சாங்கன்னா எல்லாமே குற்றம்னா குற்றம் தான். அதை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டியது ரசூலா அழகா சொன்னாங்க. என் மக வந்து திருடுனாலும் நான் கையை வெட்டுவேன், இவங்களை வெட்டுற இதே தண்டனை தான் அவங்களுக்கும் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள மார்க்கத்துல இருந்துகிட்டு நீதியை மறுத்து சத்தியத்தை மறுத்துலாம் வந்து செயல்பட்டோம்னு சொன்னா அது அல்லாவுக்கு பாதையா நம்ம ஆயிடுவோம். அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அடைஞ்சிக்க கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, யாருடைய விஷயமா இருந்தாலும் சரி, நீதியான முறையில பார்க்க வேண்டும் என்பதை கூறி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.